இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அருள் மாமா உங்க கம்பெனில வேலை கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. இந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டதே அவருக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அவரு ரொம்ப திறமையானவரு. அவரை எப்படியாவது சீக்கிரம் உங்க கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கங்க. அருளை பத்தி நீ சொல்லவே வேண்டாம். அவன் எவ்வளவு சின்சியர் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவனை கூடிய சீக்கிரமே எங்க கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கிறேன். எப்படியும் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் ஈவெண்ட் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்க எங்க பாஸ் எனக்கு கால் பண்ணுவாரு. அப்போ அவர்கிட்ட நான் அருளை பத்தி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அருளுக்கு வேலை கிடைக்க வைக்கிறேன். ஓகேவா? அது என் பொறுப்பு. நன்றி சார். இட்ஸ் ஓகே. என்னம்மா பாயாச வாடை வருது? ஆமா மாமா, பாயாசம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? இப்படி திடீர்னு பாயாசம்லாம் வைக்கிற? என்ன பெத்தவன இன்னியோட படுத்து படுக்கையாக்க போற. அதுதான் இன்னைக்கு விசேஷமே. ஏமா என்னம்மா செய்ய போற? என்ன செய்ய போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏமா என்னம்மா இது? ஐயோ, என்னம்மா பாயாசத்துல விஷத்தை ஊத்துற? இது சாதாரண விஷம் இல்ல மாமா, கட்டுவிரியன் பாம்பு விஷத்துல இருந்து எடுக்கிற நாட்டு மருந்து. இத ஒரு துளி சாப்பாட்டுல சேர்த்து வாதம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா இது மருந்தாகி வாதத்தை தீக்கும். அதுவே இந்த மாதிரி ஒரு முழு பாட்டில கலந்தா இல்லாத வாதத்தை உருவாக்கி ஆளையே மொத்தமா படுக்க வச்சிரும் மாமா. அதுக்கப்புறம் உசுறு மட்டும்தான் உடம்புல ஒட்டிட்டு இருக்கும். கையு காலு எதுவுமே வேலை செய்யாது. உசுரோட இருக்க பொண மாதிரி தான் கிடக்கணும். நான் இப்ப இந்த பாயசத்தை கொண்டு போய் என் அப்பன் சுந்தரத்துக்கு கொடுக்க போறேன். இத அந்த ஆளு குடிச்சு வாதம் வந்து படுத்த படுக்கை ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி அந்த மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கி அந்த ஆளை நிம்மதி இல்லாம பண்ண போறேன். அப்பங்கதி அவ்வளவுதான் போல இருக்குது. வானதி, உங்க ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா? அப்படின்னா உங்க குடும்பம் கூட்டு குடும்பமானு கேட்டேமா. அதான் பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, பாட்டின்னு ஒரே வீட்ல எல்லாருமே இருப்பாங்களே, அந்த மாதிரியான்னு கேட்டேன். ஆமா சார். நல்லா கொடுத்து வச்சவமா நீ. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எங்க ஃபேமிலில பெரியப்பா யாரு, சித்தி யாரு, அத்தை யாருன்னெல்லாம் எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கே தெரியாதுமா. அந்த அளவுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் கிடக்குறோம். கூட்டு குடும்பத்துல இருக்க சந்தோஷமே தனிதாம்மா. அதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். ஆமா, உங்ககிட்ட ஃபேமிலி போட்டோ ஏதாவது இருக்கா? போன்ல இருக்கு சார், பாக்குறீங்களா? காட்டுமா. போட்டோலயாவது கூட்டு குடும்பமா இருக்கவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேமா. வாவ், எல்லாரும் எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா இருக்கீங்க. கூட்டு குடும்பத்துல இருக்க சந்தோஷமே தனின்னு சொன்னேன்ல, அதுதாம்மா அது. இவங்க தான் என்னோட பாட்டி. எங்க எல்லாரையுமே ரொம்ப அன்பா பாசமா பாத்துப்பாங்க. யாருக்கிட்டயுமே கோபப்பட மாட்டாங்க. இதோ எங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, இவங்க தான் எங்க பெரிய அத்தை. கரிகாலன் மாமாவோட அம்மா. ரொம்ப நல்லவங்க. குடும்பத்தை ரொம்ப அழகா பொறுப்பா பாத்துப்பாங்க. இது எங்க சின்ன மாமா, அருள் மாமாவோட அப்பா. எந்த விஷயத்திலயுமே ரொம்ப பொறுப்பா அனுசரணையா நடந்து பாரு. இது எங்க சின்னத்தை, அருள் மாமாவோட அம்மா. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க, தோன்றத பேசிடுவாங்க. இதுதான் எங்க பெரிய மாமா, கரிகாலன் மாமாவோட அப்பா. எங்க குடும்பத்தோட அஸ்திவாரமே இவர்தான். இவர் இல்லனா எங்க குடும்பமே இல்ல. எனக்கு இந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு இவர்தான் காரணம். சூப்பர்மா. சாரி. ஏமா பாத்து போக மாட்டீங்களா? சாரி சார். சாரி சார், தெரியாம அதான். அம்மா வானதி, போன் எது டேமேஜ் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மேல இருந்த கண்ணாடி மட்டும் தான் உடைஞ்சிருக்கு, அத மாத்திக்கலாம். ஓகேமா. சாரி. பரவாயில்ல.
என்னங்க ம். ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? நம்ம வீடு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு இருக்கும். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த கலகலப்பெல்லாம் காணாம போன மாதிரி வீடே அமைதியா இருக்கு. நீங்க கொஞ்சம் மறைஞ்சு நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். எங்க அப்பா சாகும்போது எனக்கு 20 வயசு இருக்கும். அவர் சாகும்போது என்கிட்ட கேட்ட விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். எப்பவுமே இந்த குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டோ நீ உன் தம்பி தங்கச்சிங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து நான் எப்பவுமே இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, பரம்பரை பரம்பரையா இந்த குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்க நல்லா யோசிச்சுதான் நான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பேம்மா. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் என் அப்பா கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியாம போயிடுமோ, இந்த குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு மணிமகளே. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. நீங்களா ஏன் இப்படியெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மணிமகளே, நம்ம பசங்க கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவு எல்லாமே இப்ப தப்பான மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்க்காத எல்லாம் இப்ப நம்ம குடும்பத்துல நடந்துருச்சு. ஏங்க, நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க, நாம என்னதான் கணக்கு போட்டாலும் அந்த ஆண்டவன் ஒரு கணக்கு போடுவான், அதுதான் நடக்கும், அது நல்லதா தான் இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. நான் இப்போ அந்த ஆண்டவனோட கணக்குப்படிதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கிறதா நினைக்கிறேன். அதனால எல்லாம் சரியா தாங்க நடந்திருக்கு. அது பசங்க இன்னும் மனசு மாறி சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையே, அதாம்மா இப்போ என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்கு. எல்லாமே சீக்கிரமா மாறிடுங்க. நீங்க வேணா பாருங்க, வானத்தி அருள் மனச கட்டாய மாத்திருவா. நந்தினியும் கரிகாலனை சீக்கிரமே புரிஞ்சுக்குவா. நீங்க உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எத்தனை தலைமுறையானாலும் இந்த குடும்பம் ஒத்துமையா தாங்க இருக்கும். தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உங்க குடும்பத்தை சரிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன்.